சிபி தமிழரசு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிபி பார்த்தோம்னா அவங்க வர்ஷினியால் ரொம்பவே கோவத்தோடு இருந்துகிட்டு இருக்கும்போது அப்போ தமிழ் சிபி கிட்ட சொல்கிறாங்க, அங்கே பாரு சிபி, என்ன இருந்தாலும் சரி தான் வர்ஷினியோட காதலுக்கும் நம்ம மதிப்பு கொடுத்து தான் தீரணும். ஏன்னா அவள் வாழ்க்கையை தீர்மானிக்கிற பொறுப்பு அவகிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிரபு ஒன்றும் மோசமானவன் கிடையாது. அதே இடத்துல சேது நல்லவர் தான். ஆனால் அவளுக்கு மனசில் பிடிச்சிருக்குன்னு பார்த்தாக்கி பிரபு தானே பிடிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம அதை பற்றி யோசனை பண்ண வேண்டாம். அப்படிங்கும் போதே எங்கள் பாரு தமிழ், நீ அவளுக்கு ரொம்ப தான் இடம் கொடுத்துட்ருக்குற. அவள் என்ன பண்ணாலும் சரி தான், அந்த பிரபை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. அப்படி இருக்கும்போது அவனுக்கு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா? சேதுக்கு என்ன குறைவு? சேதுவை பற்றி நம்மளுக்கு நல்லாவே தெரியும்ல. அப்படிங்கும்போது நீ சொல்கிறது கரெக்டு தான், சேது ரொம்பவே நல்ல பையன் தான். ஆனால் என்ன பண்ணுறதுக்கு வர்ஷினி தான் பிரபை லவ் பண்ணிட்டாளா, அதனால நம்ம கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லவும், அடுத்து பார்த்தோம்னா வர்ஷினியோட ரூமுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷினியோட ரூமுக்கு போகிறாங்க. அப்போ வர்ஷினி நினைக்கிறாங்க, எப்படி இருந்தாலும் சரி தான், நம்ம காதலுக்கு இந்த வீட்டில் யாருமே ஆதரவாக இல்லை, எல்லாருமே நம்மளுக்கு எதிராக தான் இருக்கிறாங்க. அதனால நம்ம இந்த வீட்டை விட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷினி வீட்டை விட்டே போயிருந்தாங்க. அந்த நேரம் தமிழ் அங்கே வரவும் பார்க்குறாங்க. அப்போ வர்ஷினியே காணலை. அப்போ அவங்க பீரோ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவங்க ட்ரெஸ் எல்லாமே இல்லாமல் இருக்குது. இதனால அவங்களுக்கு சந்தேகம் வந்துடுது, வர்ஷினி வீட்டை விட்டு போயிட்டா அப்படின்னா அடுத்தது சிபி கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும் சிபியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. நம்ம உடனே தமிழை கண்டுபிடிக்கணும், வர்ஷினியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லவும் உடனே இந்த விஷயத்தை பற்றி நான் வீட்டில் உள்ளவங்க கூட சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை சொல்ல வேண்டாம், சொன்னாக்கி யாரும் தாங்கிக்க மாட்டாங்க, அதனால வா நம்மளே இப்போ கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷினியை கண்டுபிடிக்கிறதுக்காக தமிழும் சிபியும் அவங்க தேட ஆரம்பிச்சிருந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா வர்ஷினி பிரவோட சந்திக்கிறதுக்காக அவங்க பிரவோ வர சொல்லவும் பிரவும் வந்துருந்தாங்க. அப்போ என்ன அவசியம்னு சொல்லி கேட்கும்போது, என்ன கையில் பெட்டி படிக்க கூட வந்திருக்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ரெண்டு பேரும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிடலாம், அதனால தான் நான் ஒரு முடிவு எடுத்து வந்திருக்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் நம்ம கல்யாணத்துக்கு யாருமே சம்மதம் சொல்ல மாட்டாங்க, அது முக்கியமாக எங்கள் அம்மா சம்மதிக்க மாட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் இப்போ பிரபு சொல்கிறாங்க, இல்லை என்ன இருந்தாலும் சரி தான் வர்ஷினி, நீ பண்ணினது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் ஜானுமா எவ்வளோ பெரிய அதாவது பிஸ்னஸ் உமனாக இருந்துட்டுருக்குறாங்க, இந்த சமுதாயத்தில் எவ்வளோ பெரிய கௌரவத்தில் இருந்துட்டுருக்குறாங்க, அவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் ஒன்றால் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லவும் இதை தமிழும் அவங்க சிபியும் அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே பிரபு பேசுகிறதெல்லாம் அவங்க தூரத்தில் நின்று அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கவும் அப்போ வர்ஷினி சொல்கிறாங்க, இல்லை பிரபு, நம்ம காதலுக்கு நம்ம வீட்டில் யாருமே சம்மதிக்க மாட்டாங்க, ஜானுமா உள்பட. அப்படிங்கும்போது இங்கே பாரு, அப்படி இல்லைன்னா நம்ம காதலில் நம்ம உறுதியாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம காதலை அவங்க ஏற்றுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்துக்கு நம்மளால் எந்தவித அசிங்கமும் ஏற்பட்டுறக்கூடாது அப்படின்னு பிரபு சொல்லவும் இது எல்லாத்தையும் சிபியும் தமிழும் கேட்டுக்கிட்டு அவங்க ஓடோடி வராங்க. அப்போ வர்ஷினின்னு சொல்லி கூப்பிடவும் வர்ஷினி திரும்பி பார்க்குறாங்க. அப்போ பார்க்கும்போது அவங்க சிபியும் தமிழை வரதை பார்த்துட்டு வர்ஷினி பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ பார்த்தோம்னா தமிழ் வர்ஷினி கிட்ட சொல்கிறாங்க, என்ன வர்ஷினி என்ன காரியம் பண்ண துணிஞ்சிருக்கிற அப்படிங்கும்போது அப்போ சிபி பயங்கரமாக திட்டுறாங்க. அப்போ உடனே பிரபு சொல்கிறாங்க, எங்கே பாருங்கள் வர்ஷினியை திட்டாதீங்க, அவள் ஏதோ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு குடும்பத்தில் உள்ளவங்க சம்மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி தப்பான முடிவு எடுத்துட்டா அப்படின்னு சொல்லவும் அப்போ தமிழ் வர்ஷினியை சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு போகிறாங்க. அதே நேரத்தில் அவங்க பிரபுக்கிட்டையும் சொல்கிறாங்க, பிரபு உங்கள் ரெண்டு பேருடைய கல்யாணத்தையும் கண்டிப்பாக நாங்கள் நடத்தி வைப்போம் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே பிரபு சொல்கிறாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவும் அடுத்து வர்ஷினி அழைச்சிட்டு வருவோம். சிபி வர்ஷினியை போட்டு திட்டும் போது தமிழ் உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கிறா, ஆனால் நீ இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லவும் இப்போ வர்ஷினி சொல்கிறாங்க, எங்கள் கல்யாணத்துக்கு நீங்கள் யாருமே சம்மதிக்க மாட்டேங்கிறீங்க, அதனால தான் அந்த தப்பு பண்ணிட்டு அப்படிங்கும்போது அப்போ தமிழ் சொல்கிறாங்க, அங்கே பாரு வர்ஷினி, உங்கள் ரெண்டு வரையும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, அதனால நீ கவலைப்படாத, ஆனால் இந்த மாதிரி தப்பு மட்டும் நீ எடுத்துடாத, இதனால ஜானு அம்மா பற்றி நீ நினச்சி பார்த்தியா அப்படின்னு சொல்லவும் அப்போ வர்ஷினியும் நீ எங்கள் ரெண்டு வரையும் சேர்த்து வைப்பியான்னு சொல்லி கேட்கும்போது கண்டிப்பாக அப்படின்னு சொல்லவும் என் மேலே நம்பிக்கை இருக்குன்னா நீ வா அப்படின்னு சொல்லும் போது உடனே வர்ஷினி சரி அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா தமிழ் சிபி கிட்ட சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு நீ பிரவை பற்றி நீ விசாரி அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே சிபியும் சரின்னு சொல்லிட்டு அவங்க பிரவை பற்றி விசாரிக்கிறதுக்காக போகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அவங்க தமிழ்கிட்ட அவங்க ஜானு இந்த விஷயத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஜானுவை அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த மாதிரிக்கு வர்ஷினி முடிவு எடுத்துட்டா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ஜானு அதிர்ச்சி அடைகிறாங்க. அதனால பிரபு நம்ம பார்த்த வரைக்கும் நல்ல பையன்தான், அது மட்டும் இல்லாமல் சிபியை நான் இந்த மாதிரிக்கு விசாரிச்சுட்டு வர சொல்லியிருக்கிறேன், அப்படி விசாரிக்கும் போது நல்ல பையனாக தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே பிரபு பற்றி நல்ல விதமாக தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கவும் அதனால நம்ம இந்த விஷயத்தை பற்றி நம்ம பிரபுவோட அம்மா கிட்ட பேச போகலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே ஜானுவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஜானுவும் தமிழும் பிரபுவோட வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ அவங்க அம்மா இருக்கவும் அவங்க அம்மா கேட்டுட்டு இருக்கிறாங்க, அதாவது நீ தானே தமிழ் அப்படிங்கும்போது என்னை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது உங்கள் எல்லாரும் பற்றியும் பிரபு சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க வர்ஷினி பிரபுவோட கல்யாணத்தை பற்றி அவங்க ஜானு சொல்லவும் அப்போ
பிரபுவோட அம்மாவை வந்து பார்த்து பேசும்போது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போகுது. அப்போ உடனே வந்து அவங்க முடிவெடுக்கிறாங்க, நல்ல குடும்பமாக தான் இருக்குது, நம்ம வர்ஷினியை பிரபுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜானுவும் தமிழும் முடிவெடுக்கிறாங்க. அடுத்ததாக அவங்க பார்த்தோம்னா மீனா வந்து சொல்கிறாங்க, அங்கே பாரு வர்ஷினி, நீ என்ன சொன்னாலும் சரிதான், கண்டிப்பாக இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ உடனே ஜானு வந்து சொல்கிறாங்க, என்ன நினச்சிட்டு இருக்கிற மீனா, என்ன இருந்தாலும் பிரபு வந்து வசதியில் வேணால் கம்மியாக இருக்கலாம், ஆனால் பிரபு வந்து மற்றபடி ரொம்ப நல்ல பையன் அப்படிங்கும்போது அத்தை உங்களை வந்து இந்த தமிழ் தானே அழைச்சிட்டு போய் என்னென்னமோ சொல்லி மனசை மாற்றிட்டா, இவ சொன்னதுக்காக நீங்கள் மனசை மாறிடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் சேது எங்கள் அண்ணன் பையன் மட்டும் இல்லாமல் சேது வந்து எவ்வளவோ தமிழுக்காக உதவி பண்ணியிருக்கிறான். ஏன் தமிழ் சேது என்ன குறைச்சல் இருக்கிறான், அவன் எவ்வளோ நல்ல பையன், உனக்காக அவன் எங்கள் எல்லாருமே எதிர்த்து நின்றுருக்கிறான் எத்தனையோ முறை, உனக்காக அவன் எவ்வளோ செஞ்சுருக்கிறான். அப்படி இருக்கும்போது நீ என்னன்னா வந்து வர்ஷினிக்கு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணுறதுக்காக இருந்துட்டியே, அது மட்டும் இல்லாமல் சேதுவோட ஒரு நல்ல மாப்பிள்ளையை நீ வந்து கண்டுபிடிச்சிட முடியுமா என்னன்னு சொல்லி கேட்கவும், இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இப்போ கணேசன் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமா மீனா நீ கரெக்டாக சொன்ன, எல்லாத்துக்குமே காரணம் இந்த தமிழ் தான், இவளால தான் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும்போது உடனே ஜானு வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க, வர்ஷினி வந்து என்ன பண்ணியிருக்கிறா தெரியுமா அப்படின்னு சொல்லவும் உடனே என்னத்தை பண்ணியிருக்கிறா என் பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது வர்ஷினி யாருக்கு தெரியாம அந்த பிரபு கூட ஓடுறதுக்காக பார்த்தா, ஆனா தமிழ் தான் தடுத்து நிறுத்தி கூட்டிட்டு வந்திருக்கிறா. இதை கேட்டதுமே கணேஷ் மீனா சேது எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்னத்தை நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க, இப்படிலாம் அந்த தமிழ் வந்து உங்ககிட்ட போய் சொல்லிட்டு வச்சிருக்கிறா அப்படிங்கும்போது உடனே சிபி சொல்கிறாங்க, என்னம்மா நினச்சிட்டு இருக்கிறீங்க, அவள் போனதையும் அதுக்கப்புறம் வந்து அவளை அழைச்சிட்டு வந்ததையும் தமிழ் தான், நான் தான் கூட இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா கதையும் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே வந்து மீனாவுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. அப்படி நம்ம வீட்டு பொண்ணு இந்த அளவுக்கு ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு அப்போ வந்து எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சால் எவ்வளோ அசிங்கமாயிரும். அதனால தான் நம்மளே இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சு அவங்க ரெண்டு வரையும் சேர்த்து வச்சுட்டாக்கி கௌரவமாக நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்த மாதிரிக்கு இருக்கும். இல்லைனா வந்து எவ்வளோ பெரிய தப்பு நடந்திருக்கு தெரியுமா, ஆனால் அது நடக்கூடாமல் தடுத்து நிறுத்தினது வந்து தமிழ் தான். நீ என்னன்னா தமிழை பற்றி இன்னைக்கு இந்த அளவுக்கு நீ மோசமாக பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே மீனா உடனே வந்து வர்ஷினி அடிக்கிறதுக்காக வரும்போது சிபி வந்து தடுக்கிறாங்க. அங்கே பாருமா, அது மட்டும் இல்லாமல் பிரபு எனக்கு பிடிக்காது, ஆனால் பிரபுவை பற்றி நான் விசாரித்த வரைக்கும் பிரபு எல்லாருமே நல்ல விதமாக தான் சொல்லியிருக்கிறாங்க. என்ன நம்ம விட வசதி கம்மியாக இருக்கலாம், மற்றபடி வந்து பிரபு ரொம்ப நல்லவனாக தான் இருக்கிறான், எனக்கு பிரபுவை பிடிக்காது. ஆனால் இப்போ தமிழ் சொன்னதுனால நான் விசாரிச்சதுக்கு அப்புறமா பிரபு நல்ல பையனாக தான் இருக்கிறான். சேது எப்படி நல்ல பையனோ அதே மாதிரிக்கு தான் வந்து பிரபுவும் இருக்கிறான். ஆனால் என்ன பண்ணுறதுக்கு, நம்ம வர்ஷினிக்கு அவனை தானே பிடிச்சிருக்குது, அதனால அவள் இஷ்டத்துக்கு நம்ம வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே வந்து மீனா வந்து கோபத்தோடு போகிறாங்க. அப்போ கணேஷுக்கும் வந்து எரிச்சலோடு இருக்கிறாங்க. அவங்க தமிழை பார்த்து முறைச்சிக்கிட்டே போகவும் இங்கே பார்த்தோம்னா பிரபு தான் கட்டுறாங்க. பிரபு வந்து அவங்க அம்மாவை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அவங்க அம்மாவை பிரபு பார்த்து சிரிக்கவும் நம்ம போட்ட திட்டத்தில் அந்த ஜானு வந்து நம்ம வழியில் விழுந்துட்டா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே அவங்க அம்மா வந்து ஆமா பிரபு, நம்ம என்ன திட்டம் போட்டு அந்த கம்பெனிக்குள்ளே நீ நுழைஞ்சியோ இப்போ என்னன்னா நம்ம நினச்ச மாதிரிக்கே எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா பிரபு வந்து ரொம்பவே மோசமானவங்களாக இருக்கிறாங்க. இது எல்லாம் குறிஞ்சினாதன்னு இவங்களும் போட்டு திட்டமாக தான் இருந்துட்டு இருக்குது. எப்படியாவது ஜானு குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரிக்கு பிரபு நல்லவ மாதிரிக்கு வேஷம் போட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த விஷயம் தெரியாமல் தமிழ் வந்து வர்ஷினியும் பிரபுவையும் சேர்த்து வைக்கிறதுக்காக அவங்க இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா பிரபுவுக்கும் வர்ஷினிக்கு கல்யாணம் நடக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரிக்கு நிலைமையில வந்து கடைசி நேரத்தில் அவங்க பிரபு வந்து நல்லவன் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த எப்படி கண்டிப்பாக வந்து தமிழ் கண்டுபிடிச்சிருவாங்க. அடுத்து பார்த்தோம்னா வர்ஷினியும் சேது வந்து சேர்த்து வைப்பாங்க. ஆனால் எந்த மாதிரிக்கு இந்த கதையை கொண்டுட்டு போக போகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.